கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சாலமோன் ஞானி இந்த அதிகாரத்தில் ஞானத்திற்கு அடுத்த காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறார். குறிப்பாக ஐஸ்வர்யத்தை விட ஞானமே நல்லது என்று இந்த அதிகாரத்தில் பேசிக்கொண்டு வருகின்ற தாசன் ஏன் அதை வலியுறுத்துகின்றார் என்பதற்கான காரணத்தை இந்த வசனத்தின் முதற் பகுதியில் குறிப்பிடுகிறார். அது என்ன? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி என்று குறிப்பிடுகின்றார். உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுகிறது. மனிதர்கள் நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. ஒருவர் மேல் ஒருவர் நாம் என்ன செய்கின்றோம்? நம்பிக்கை வைத்து தான் நாம் வாழுகின்றோம். பல நாட்களுக்கு முன்பதாக கூட நான் சொல்லி இருக்கின்றேன். மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டவர்கள் என்றால், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அது பிறருக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆகையால் அவர்கள் என்னிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்கிறார்கள், நான் பிறரிடத்தில் இருந்து நன்மை பெற்றுக்கொள்கின்றேன். இப்படி நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பசி இருக்கிறது, உணவு வேண்டும், கையில் பணம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு மனிதன் உணவு தயாரித்து அதை விற்பனைக்கென்று வைத்திருக்கின்றார். பணம் இருக்கிறவர்கள் அந்த பணத்தை கொண்டு சென்று அவரிடத்தில் கொடுத்து அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இல்லாமல் நான் யாருடைய துணை கொண்டும் யாருடைய உதவி இல்லாமல் என்னால் நான் தனித்தே வாழ முடியும் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுவானால், அந்த மனிதன் ஒரு நாளை கூட முழுமையாக என்ன செய்ய முடியாது? கடக்கவே முடியாது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு இருக்கிற நியதியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதர்கள் எப்படி இருந்துவிடக்கூடாது என்றால், எல்லா நேரத்திலும் எதற்கெடுத்தாலும் பிற மனிதர்களையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. காரணம் என்ன? வேதம் மிக அற்புதமாக சொல்லி தருகிறது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எதுவும் செய்ய முடியாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் பிறரிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்வது தான் இயல்பை தவிர, அதே நேரத்தில் நான் எல்லா நேரத்திலும் மற்ற இந்த உலக பிரகாரமான காரியத்தை நான் நம்பி வாழ்வேன் என்ற வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்வார்கள்? பிறர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களுக்கு இருக்கிறதான செல்வாக்கின் மீது, தங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகளின் மீது, தங்களுக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அவைகளும் தவறான ஒன்று தான். ஏன்? அவைகளெல்லாம் என்று நம்மை விட்டு போகும் என்று நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே நித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். காணாதவைகள் எது? அதுதான் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய கிருபை. கடவுளை நாம் கண்களினால் பார்க்கவில்லை, ஆனால் கடவுள் இல்லாமல் நாம் வாழவில்லை. ஆகவே தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், இன்னும் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி. அவர் மாறாதவராக இருக்கிறார், நம்பிக்கை துரோகம் செய்யாதவராக இருக்கிறார், நம்பினவர்களை கைவிடாதவராக இருக்கிறார், நம்பினவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை உருவாக்கினவரும், நம்முடைய சுவாசத்தை
தன்னுடைய ஆளுகையில் வைத்து கொண்டிருக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் அது கடவுள் மீது இருக்க வேண்டும். கடவுள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அணுவும் அசையாது என்பதை பல வேத வசனங்கள் மூலமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கடவுள் இன்றி நாம் இல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தம், உண்மை. ஆகையால் இந்த உலகத்தில் நாம் வைக்கிற நம்பிக்கையானது மற்ற பொருட்கள் மீதோ மனிதர்கள் மீதோ அல்ல, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைக்க நாம் பழகி கொள்ளுவோமானால் எல்லாம் நமக்கு அனுகூலமாயிருக்கும். ஏனென்றால் நான் குறிப்பிட்ட வண்ணமாய் நம்பினவர்களை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே தம்மை நம்பின பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் பாராட்டுகிற கிருபையை நாம் அனைவர் மீதும் பாராட்டி தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.